இன்றைக்கி மத்தியானம் வந்து என்னோடய ஒய்ஃப் வந்து கேரட்டை வந்து நறுக்கிட்டு இருந்தாங்க. என்னடா வித்தியாசமாக கேரட் நறுக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தேன். கேரட் பொரியல் செய்ய போகிறேன், அதனால தான் கேரட்டோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நறுக்கிட்டு இருக்கேன்னே சொன்னாங்க. ரொம்ப ஃபைனாக வந்து சாப் பண்ணிட்டு இருந்தாங்கன்னே சொல்ல முடியும். ரொம்ப சின்ன சின்ன பீசஸாக வந்து சாப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜாப் பண்ணுறது அப்படியே ஒரு வீடியோவாக மேக் பண்ணிடணும்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஒரு வீடியோவாக மேக் பண்ண ஆரம்பித்தோம். நெக்ஸ்ட்டு வந்து அவங்க வந்து நல்லா சாப் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க குக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு சட்டிக்கை எண்ணெய் ஊற்றிட்டாங்க. எண்ணெய் வந்து கம்மியாக சேர்க்குறது உடம்புக்கு எப்போவுமே ரொம்ப ஹெல்த்தியாகவே இருக்குன்னு சொல்ல முடியும். எங்களுக்கு நாங்கள் 3 பேருக்கு செய்கிறதுனால உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஏன்னா எண்ணெய் வந்து ரொம்பவே கொலஸ்ட்ரால், அதனால் நீங்கள் கொலஸ்ட்ரால் ஃப்ரீயாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா எண்ணெய் வந்து கம்மியாகவே சேருங்கன்னு நான் சொல்ல முடியும். ஃபஸ்ட்டு ஆயிலை ஊற்றிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து நம்மளுக்கு என்னென்ன போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கடுகு உளுத்தம் பருப்புன்னு சொல்லிட்டு அது போடுவாங்க. அது போடும் பொழுது நம்மளுக்கு அஞ்சரை பெட்டியில் தான் அது இருக்கும். அதை எடுத்து ஒரு சிட்டிகை மீன்ஸ் அந்த அளவுக்கு ஒரு ஆளுக்குன்னா ஒரு சிட்டிகை போடலாம். எங்களுக்கு 3 பேருன்றதுனால இந்த அளவுக்கு டீஸ்பூனில் எடுத்து அதை அப்படியே போட்டு அது நல்லா பொரிஞ்சு அது நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த வெடிக்க ஆரம்பிக்கிற சமயத்தில் நம்மளுக்கு வந்து அந்த கருவேப்பிலை போடணும். வேப்பிலைன்னு சொல்ல வந்தேன். வேப்பிலையை போட்டுற போகிறீங்க. கருவேப்பிலை இலையை போட்டு அதுவும் நல்லா பொரிஞ்சு ஒரு மாதிரி கலர்ஸ் வந்து மாற ஆரம்பிச்சிடும். மாற ஆரம்பிக்கிறத நல்லா வதக்கி அதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும், எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு நம்ம அதை நறுக்கி வச்சுருந்த அந்த கேரட்டை போட வேண்டியது தான். அதை போடும்போது தான் நமக்கு வந்து சிம்மில் வச்சுக்கணும். ஏன்னா அந்த அடி பிடிச்சிடாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அரிஞ்சு வச்சுருந்த எல்லா கேரட்டு எல்லாமே ஒன்று விடாமல் அதை சுத்தமாக எடுத்து போட்டுக்கிட்டு அதை நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். இதே நல்லா வதக்கி நல்லா நம்மளுக்கு சூப்பராக செஞ்சு சாப்பிடும்பொழுது ரொம்பவே இந்த கேரட் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. இதை வேறு மாதிரி மெத்தட்லேயும் செய்யலாம், பீன்ஸ் கூட சேர்த்தும் செய்யலாம், இந்த மாதிரி மெத்தட்லேயும் செய்யலாம், நிறையா மெத்தடில் செய்யலாம். என்னோடய ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி மேக் பண்ணியிருந்தாங்க. இதான் எங்ககிட்ட இந்த சமயத்தில் இருந்ததுனால இதை போட்டு சும்மா வேறு லெவலில் வதக்கி சும்மா வேறு லெவலில் பண்ணிட்டு இருந்தாங்கன்னே சொல்ல முடியும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஹெல்த்தியான டிஷ்ஷுக்கெலாம் நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஹெல்த்தியான டிஷ் ஏகப்பட்ட டிஷ் நாங்கள் போட்டிருக்கோம்னே சொல்ல முடியும். ராகி அடையிலேருந்து, அதுக்கப்புறம் பருப்பு தோசையிலேருந்து, அதுக்கப்புறம் பருப்பு அடை தோசையிலேருந்து எல்லாமே நம்ம வந்து வீடியோ போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்போர்ட்டை தாங்க. ஃபைனல் அவுட்புட்டாக வந்து நல்லா டேஸ்ட்டாக வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து ஒரு 20 நிமிஷம் வந்து நம்ம அதை வதக்கிட்டே இருந்து நெக்ஸ்ட்டு ஃபைனலாக கொஞ்சம் நல்லா வதங்கி வர்ற நேரத்தில் கொஞ்சம் நம்ம தண்ணி ஆட் பண்ணோம்னா இன்னும் நல்லா வதங்கி நல்லா வெந்துடும். அந்த சமயத்தில் வந்து நம்மளுக்கு லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி தேவையான நம்மளுக்கு உப்பு, அதுக்கப்புறம் காரம் வேணும்னா நம்மளுக்கு காரத்துக்கு வந்து நம்மளுக்கு அந்த காஞ்ச மிளகா அதை போட்டு நம்ம லைட்டாக வதக்கி எடுத்துக்கிட்டோம்னா காரத்துக்கு காரமும் இருக்கும், நம்மளுக்கு உப்புக்கு உப்பும் இருக்கும். நல்லா டேஸ்ட்டான ஒரு டிஷ்ஷு. கண்டிப்பாக வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாம், செம்மையாக இருக்கும்.